ஜாக்கெட்டில் வைக்கிற இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஒரு கையில் இந்த விரலில் அப்படி பிடிச்சிக்கணும், நழுவ விடாமல் பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் நான் ஏற்கனவே ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். 4ஆக ரெட்டையாக எடுத்து கோர்த்து 4ஆக முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு விரலில் இந்த ஹூக்கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், அசைய விடாமல். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2 ஹோல்லையும் மாற்றி மாற்றி தைக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். இந்த 2 ஹோல்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக அசையாமல் இருக்கிற மாதிரி நல்லா தைச்சிடணும். நீங்கள் ப்ளவுஸே கிழிஞ்சாலும் ஹூக்கு போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். இப்படி எடுத்து 2 ஹோல்லையும் நல்லா டைட்டாக தைச்சிருங்க. தைச்சா இப்படி பாருங்கள், அசையில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விரலில் இங்கே அடியில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ தான் அசையாமல் இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தைக்கணுங்க. தைச்சா பாருங்களேன், இந்த ஹூக்கு நடுவில் போய் இந்த இடத்துல நடுவில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். உங்களுக்கு அது அசையவே அசையாது, நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஹூக்கு அப்படியே இருக்குங்க. ப்ளவுஸ் இருக்கிற வரைக்கும் கிழிஞ்சாலும் கூட ஹூக்கு போகாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஹோல்லையும் மாற்றி மாற்றி டைட்டாக தைச்சிட்டோம். அடுத்தது இந்த இடையில, இந்த வளைஞ்சிருக்கிற இந்த இடையில நம்ம இதையும் நம்ம ஸ்ட்ராங்காக டைட்டாக தைச்சிடணும். தைச்சி முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துலையே நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த மாற்ற இடத்துக்கும் அடியில் வரணுங்க. இந்த மாற்ற இடத்துக்கும் அடியில் இந்த இடத்துல இப்போ நம்ம நூலை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹூக்கு. இப்போ ஐ கட்டுறது அடுத்தது பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஐ கட்டுறது பார்ப்போம்.